வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. எல்லைகளை நடுங்க வைத்த போர்கள். 1914ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் ஐரோப்பா முழுவதும் ஒரு மின்னல் போல படையினரின் காலணிகளின் ஒளி கேட்டுக்கொண்டே இருந்தது. போர் அறிவிப்புகள் காற்றில் பறந்தன. படைகள் ரயிலில் ஏறின. ஆனால் யாருக்கும் தெரியவில்லை, அடுத்த சில வாரங்களில் ஐரோப்பாவின் எல்லைகள் அதிர்ந்து சிதறப்போகிறது என்று. பேட்டில் ஆஃப் த ஃப்ரான்டியர்ஸ், பேரழிவின் ஆரம்ப மேடை. 1914 ஆகஸ்ட் 7 முதல் ஆகஸ்ட் 25 வரை சுமார் 20 நாட்களுக்கு ஐரோப்பாவில் நடந்தது ஒரு உலுக்கல். பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், லுக்சம்பர்க் எல்லா எல்லைப் பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் குருதி குழாய்களாக மாறிப்போயின. இதற்கு வரலாறு வைத்த பெயர் பேட்டில் ஆஃப் த ஃப்ரான்டியர்ஸ், அதாவது எல்லைகளில் தொடர் போர்கள். பிரான்சின் பிளான் 17 துணிச்சலானதும் தவறானதும். பிரான்ஸ் ஒரு கனவில் மூழ்கி இருந்தது. அதாவது, நாங்கள் முதலில் தாக்கினால் ஜெர்மனி சரிந்துவிடும். இதற்காக அவர்கள் உருவாக்கியது பிளான் 17. சிவப்பு உடை அணிந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயர்ந்த தேச பெருமையுடன் எல்லை நோக்கி பாய்ந்து சென்றனர். ஆனால் அவர்கள் எதிர்கொண்டது ஜெர்மனியின் துப்பாக்கி குண்டுமழை. மின்னல் போல் விழுந்த பிரான்ஸ் படைகள் முதல் தடவையாக அதிர்ச்சியை சந்தித்தனர். பெல்ஜியத்தின் சிறிய நாடு, பெரிய வீரியம். ஜெர்மனி பெல்ஜியத்தின் வழியாக நுழைந்த போது அவர்கள் எதிர்பார்க்காதது பெல்ஜியத்தின் கடுமையான எதிர்ப்பு. லீஜ் கோட்டைகள் தீக்குண்டுகளால் தாக்கப்பட்டன. பெல்ஜியம் வீரர்கள் ஒரு அடி கூட பின்வாங்காமல் நின்றனர். அவர்களின் நிலைத்த தன்மை ஜெர்மனியின் மின்னல் வேகத்தை ஒரு வாரம் தாமதப்படுத்தியது. அது போர் முழுவதற்குமான காட்சியை திசை மாற்றிய ஒரு தருணம். ஜெர்மனியின் கருங்கடல் சுழல். ஜெர்மனி பல முனைகளில் ஒரே நேரத்தில் தாக்கியது. ஒவ்வொரு எல்லையும் ஒரு சித்திரவதை மேடையாக மாறியது. லொரைன், ஆர்டன்ஸ், ஷார்ப், பெல்ஜியம் எங்கும் அமைதி இல்லை. ஜெர்மன் படைகள் சமனில் இல்லாத அளவுக்கு சீரான பயிற்சி பெற்றவர்கள். மற்றவர்களுக்கு அவர்களின் வேகமும் துல்லியமும் மரண நிழல் போல இருந்தது. ஆர்டென்ஸின் இருண்ட காடு இரத்த குழி. பிரான்ஸ் நினைத்தது, ஆர்டென்ஸ் காடு மிக அடர்த்தி, ஜெர்மனி அங்கே நுழைய முடியாது. ஆனால் ஜெர்மனி அங்கே நுழைந்தது எதிர்பாராத மற்றொரு பக்கத்தில் இருந்து. காட்டின் இருள், படைகளின் குரல்கள், குதிரைகளின் பயங்கர ஒளி, துப்பாக்கி வெடி வெள்ளம் அனைத்தும் கலந்த ஒரு நிஜ மரண குகையாக மாறிப்போனது அந்த காடு. பிரான்ஸ் படைகள் அடர்ந்த காட்டில் திசை தெரியாமல் வீழ்ந்து கொண்டே இருந்தனர். நொடிகளில் வீழ்ந்த போர்க்களம். எல்லைப் போர்களின் கொடுமை இதுதான் அதன் மையம். படைகள் திறந்த வயல்வெளிகளில் வரிசையாக நடந்தனர். முன்புறத்தில் இயந்திர துப்பாக்கிகள் அவர்களை தள்ளிக்கொண்டே இருந்தன. குதிரை படைகள் குண்டுவெடிப்பில் தூளாகி போய்கொண்டே இருந்தன. 20 நாட்களில் லட்சக்கணக்கான போர் வீரர்கள் போர்க்களத்தில் விழுந்து மடிந்தனர். ஒரு உண்மை வெளிப்பட்டது. 1914 போரின் உச்சம் அன்று முடிந்தது. படைகள் உணர்ந்தது, இது சாமானியமான இராணுவ மோதல் அல்ல, இது ஒரு தொழில்துறை மரண இயந்திரம். எல்லைகள் நடுங்கின, நாடுகள் மயங்கின, படைகள் சிதறின. ஆனால் உலகம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை இது தொடக்கமே என்று.
இனி வரப்போகும் நரகத்தின் முதல் பக்கங்கள் மட்டுமே இந்த எல்லை தொடர் போர்கள். நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோ உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.